அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த காணொளியில் பெருமான் ராமலிங்க பெருமான் விண்ணப்ப கலிவன்பால தொன்மை பெரும் சுந்தரர்க்கு தோழனென்று பெண் பறவை நன்மனைக்கு தூது நடந்தனையே அப்படின்னு ஒரு வார்த்தையை எழுதுகிறார். அதே பாட்டு, நிறைய பாட்டு இருக்குது, அதில் ஒரு பாட்டு. ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். வில்லடிக்கு நெஞ்சம் விரும்பிய கல்லால் எறிந்த கல்லடிக்கும் உள்ளம் கழித்தனையே, வில்வக்கலை உதிர்த்த வெய்ய முசுக்கலையை செல்வத்துறை மகனாய் செய்தனையே, நீளுகின்ற நெய்யருந்த நேரழிய மூலகம் ஆளுகின்ற மன்னவனாய் ஆக்கினையே அப்படின்லாம் வரும் விண்ணப்ப கலிவன்பால. அதில் ஒரு வரி என்னென்னா, தொன்மை பெரும் சுந்தரருக்கு தோழன் என்று பெண் பறவை நன்மனைக்கு தூது நடந்தனையேன்னு சொல்லி விண்ணப்ப கலிவன்பால சொல்கிறாரு. திருவடி புகழ்ச்சியில் என்ன எழுதுகிறாரு? ஆரூர் பறவை இசைய மருகினருள் கொண்டு ரா முழுதும் உழவும் பதம் அப்படின்னு எழுதுகிறார். அப்போ ரெண்டும் ஒரே கதை தான். என்னன்னா, உங்களுக்கு தெரியும், அப்பர், மாணிக்க வாசகர், சுந்தரர், ஞானசம்பந்தர் 4 பேர் சமயக்குறவர்கள். அதில் ஒருத்தர் சுந்தரர். சுந்தரர் மேலே கைலாயத்தில் அணுக்க தொண்டராக இருப்பார். அவர் அந்த கைலாயத்தில் 2 பொண்ணுங்க பூ பறிச்சிட்ருக்கும்போது அவங்க பேர் கமலினி அணிந்ததைன்னு பேராமா. அந்த 2 பேர் மேலே காதல் வயப்பட்டதுனால எப்போவுமே நம்ம தப்பு பண்ணால் கீழே இறக்கி விட்ருவார் இல்லையா இறைவன். உடனே என்ன பண்ணுறாரு, நீங்கள் 2 பேரும் கீழே போய் பிறந்து காதல் கொண்டு மறுபடியும் மேலே வாங்க அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுறாரு. இவங்க கீழே என்ன வந்தாங்க, திருவாரூரில் ஒரு பறவை நாச்சியார்னு பிறக்கிறாங்க. பறவை நாச்சியார். திருவொற்றியூரில் சங்கிலி நாச்சியார்னு 2 பேருமே வளர்கிறாங்க. அப்போ இப்படிலாம் இருக்கும் பொழுது இவர் என்ன பண்ணுவார்னா, பறவை நாச்சியாரை அந்த அம்மா பூ கட்டிகிட்டு இருக்க வேலை, அந்த அம்மா அங்கே உள்ள இறைவனுக்காக அதில் காதல் வையப்பட்டு கல்யாணம் பண்ணிடுறாரு. கல்யாணம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே வாழ்க்கை நடத்திட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு என்ன பண்ணார்னா, ஒரு திருவிழா ஏதோ நடக்க போட்டுருக்கு திருவொற்றியூருக்கு போகிறார். அந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்தலமாக போகும்போது திருவொற்றியூரில் போய் அந்த ஸ்தலத்துக்கு போகும்போது அப்போ அந்த சங்கிலின்னு ஒரு அம்மா, இதே மாதிரி தான் அவங்களும் ரொம்ப அழகில் சிறந்து இருந்தனால அப்படியே காதல் வையப்பட்டு கல்யாணம் பண்ணுறார். கல்யாணம் பண்ணால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்போ இவங்க சொல்கிறாங்க, ஏற்கனவே கல்யாணம் ஆனமோ தெரியல. அந்த அம்மா என்ன பண்ணுது, என்னை விட்டுட்டு போகக்கூடாது, இதை தாண்டினா தாண்டக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கிடுது. சத்தியத்தை தாண்டா அதுக்கு தண்டனை கிடைக்குன்னு தெரியும் இல்லையா. அப்போ அந்த சத்தியத்தை வாங்கிட்டு அவரே அங்கேயே இருக்கார். திடீர்னு என்னாச்சுன்னா திருவாரூருக்கு வர்றார். திருவாரூருக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த சத்தியத்தை மீறி வந்ததுனால அவர் கண்ணு போயிடுது. கண்ணு போது கஷ்டப்படுறாரு. பாட்டு பதிகங்கள்லாம் நிறைய பாடுறார். அதெல்லாம் சுந்தரர் தேவாரத்தில் போனீங்கன்னா அது அவருடைய புலம்பல்லாம் பார்க்கலாம். அப்புறம் அப்படியே வரும்போது திருவெண்பாக்கம்ங்கிற இடத்துல வந்தோன்னா அவருக்கு ஊன்றுகோல் தர்றாரு, கண்ணை ஊனிக்கிட்டு போய அப்படியான்ட்டு. அப்புறம் இறக்கப்பட்டு என்ன பண்ணுறாருன்னா, காஞ்சிபுரத்தில் இடதுகண் வருது. அப்படியே இடதுகண் வந்தோன்னா அப்படியே திருவாரூருக்கு வந்தார். திருவாரூர் வந்தோடனே இறைவனை வேண்டும் போது வலதுகண் வந்துடுது. இப்படி வந்துடுறாங்க. அப்போ இங்கே என்ன பண்ணான்னா, இந்த அம்மாவுக்கு பறவை நாச்சியாருக்கு சங்கிலியாருங்கிறத கல்யாணம் பண்ணது தெரிஞ்சு போகுது. அவங்க ரொம்ப பிணக்கு கொண்டு பேச மாட்டாங்க, பண்ண மாட்டாங்கும்போது இவர் ரொம்ப ஐயா இறைவன் தானே, தோழன் தானே இவர், தோழமை அந்த தோழன். அதனால் ஐயா கிட்ட முறையிடுறார். இறைவன்கிட்ட முறையிட்டு அப்போ எனக்கு தூது போங்க அப்படிங்கும்போது அப்போ இவர் என்ன பண்ணுவார்னா, சிவா ஆச்சாரியார் உருவத்தில் போய் இந்த மாதிரி சொல்கிறார். விவரங்கள்லாம் சொல்லும்போது அந்த அம்மா கேட்க மாட்டேங்குது. ஏற்கனவே இங்கே என்னை கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயும் போய் கல்யாணம் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்படின்னு நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் போது அப்புறம் மறுபடியும் ஏதாவது சொல்லுங்க அப்படிங்கும்போது தான் அப்போ இவர் மறுபடியும் இவர் சிவ உருவை எடுத்துடுறார். தன்னுடைய சூலாயுதம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் அந்த மணி டைம் ஆகிடுது. அப்படியே பேசி 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 இரவு இந்த இரவு முழுவதுமே விடிய நடக்கிறார். தூதி போகிறது, அப்புறம் அவன் சொல்கிறது இங்கே சொல்கிறது, இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே சொல்கிறது, இப்படி இரவு முழுதும். அதுதான் ரா முழுதும் உழவும் பதம்னு அவர் குறிப்பிடுறார் ராமலிங்க பெருமான் திருவடி புகழ்ச்சியில். ஆரூர்னா திருவாரூர். ஆரூர் பறவைன்னு இந்த அம்மா பறவையா நாச்சியார். பறவை இசைய அவள் விருப்பம் கொள்ள ஆரூர் பறவை இசைய மருகினருள் கொண்டு ரா முழுதும் உழவும் பதம் அப்படிம்பார்.
இதை விரிவாக நீங்கள் கதை வேணால் நீங்கள் யூடியூப்பு அதெல்லாம் போய் பார்க்கலாம். அந்த கதையை முழுசாக கேட்டிங்கன்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் போய் அங்கே போய் கண்டுகொள்க. அப்போ என்ன பண்ணால் இங்கே வந்து உடனே பிணக்கு வந்து இவர் இராம் பொழுதும் போய் அந்த 30 முக்கோடி தேவர்கள் இவங்கெல்லாம் போய் சமாதானம் பண்ணி அப்படிங்கும்போது அப்புறம் பிணக்குகள் சேர்ந்து அப்புறம் 2 பேரும் வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை தான் இவர் ராமலிங்க இதை இங்கே மென்ஷன் பண்ணுறாரு. இதில் விண்ணப்ப கலிவெண்பால் என்ன மென்ஷன் பண்ணுறாரு? தொன்மை பெறும் சுந்தரருக்கு தோழன் என்று பெண் பறவை நன்மனைக்கு தூது நடந்தனையே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இந்த மாதிரி நிறைய கதைகள்லாம் இருக்குது. அதனால் இவர் நிறைய பாட்டில் கதைகள்லாம் சொல்கிறார். அந்த கதைகள்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து நல்ல விவரமாக தெரியணும்னா நீங்கள் மற்ற கதைகள் சொல்கிறாங்க இல்லையா, சொற்பொழி வாட்டுறாங்க இல்லையா, அவங்க கதை காலட்சேபம் பண்ணுறவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க க்ளீனாக சொல்லுவாங்க. நான் அப்படி சுருக்கமாக சொல்கிறேன், ஏன்னா நம்ம சீக்கிரமாக சொல்லணும் இல்லையா, ரொம்ப நீட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக நான் சுருக்கமாக சொல்கிறேன். அப்போ சுந்தரருக்காக தூது சென்று அவங்களுடைய பறவை நாச்சியாருக்கும் சுந்தரருக்குள்ள பிணக்குகளை தீர்த்து 2 பேரும் வாழ வைக்கிறார். அதை தான் இங்கே அவர் தொன்மை பெறும் சுந்தரருக்கு தோழன் என்று பெண் பறவை நன்மனைக்கு தூது நடந்தனே. இரவு முழுவதும் விடிஞ்சு போகுது, பார்த்தா விடிஞ்சு போகுது, அந்த மாதிரி பண்ணியிருக்கார். அதை தான் இந்த கதையாக சொல்கிறார் அப்படின்னு சொல்லி அடுத்த காணொலியில் நம்ம வேறு ஒரு நல்ல புராணங்கள் இல்லைன்னா பாட்டு ஏதோ ஒன்று பார்ப்போம் நம்ம அடுத்த காணொலியில். வணக்கம். இதோடு நிறைவு பண்ணுகிறேன். வணக்கம்.